பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். குறித்துக்குறையில் ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாஸ்திரே தேவனுடைய மாளிகையிலே என்னை சந்திக்க வருகிற ஜனங்களை சந்தித்து அவர்களுக்காக நான் ஜெபிப்பது வழக்கம். விரும்பினால் நீங்களும் கூட என்னை வந்து சந்தித்து ஜெபித்து விட்டு செல்லலாம் என்கிற நல்ல செய்தியை இது தொலைக்காட்சியின் வழியாக உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சனிக்கிழமை நமக்கு முதல் சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. அதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை என்றாலே நாகர்கோவில் ஒய்எம்சே ஹால், அது எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவிலில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னால் WCC விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து மேற்கு பகுதிக்கு தூரம் நடந்து வந்தீங்கன்னா ரவுண்டானாவை தாண்டி பெதஸ்தா காம்ப்ளெக்ஸை தாண்டி விஜயதா திருமண மண்டபம்னு ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி மேற்கு பக்கத்தில் ஒய்எம்சே ஹால் இருக்கும். அதில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். நிறைய பேர் வராங்க. விடுதலையை தேடி காத்திருக்கிற ஜனங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாய் வாருங்கள். உங்களுக்கு கூட்டத்தின் இறுதியில் அடியார் தனித்தனியாக எல்லாருக்கும் ஜெபிப்பேன். நிச்சயமாக இயேசு உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்திற்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அது மத்தியிலும் கூட வருகிற ஒருவரும் வீணாக வெறுமையாய் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல விருந்தை நாம் அளிக்கிறோம். நிறைவாக சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியாக நான் அறிவிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கட்டியிருக்கிறோம். ஆசிரியத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் 5வது கிலோமீட்டரில் இருக்குது. கிறிஸ்டபர் ராஜா சிட்டியில் அது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் தேவனுடைய மாளிகை ஒட்டி இருக்கிறது. அங்கே எப்பொழுதும் ஜெபங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஊழியக்காரர்கள் வந்து அவர்கள் ஜெபத்தில் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல நல்ல ஊழியக்காரர்களை தேடி பார்த்து நம்ம அவங்களுக்காக ஜெபத்துக்கு அனுப்புகிறோம். அந்த ஜெபங்கள் அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் தேர்தலையும் கொடுக்கின்றன. அர்த்தமில்லாத வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன. அவர்களுக்கு சமாதானத்தை அருளை செய்கின்றன. நல்ல ஆவிக்குரிய மன்னா, இன்னொரு பக்கம் வயிற்றுக்கு நல்ல மன்னா. 3 வேளையும் அவர்களுக்கு விதவிதமான உணவுகளை நாம் தயார் செய்து அவர்களுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பாடை நாம் கொடுத்து அவர்களை நாம் போஷாக்கு உண்டாகும்படியாக அவர்களை பலப்படுத்தும்படியாக நாம் விரும்புகிறோம். நல்ல சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நம்முடைய அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் சொல்லுங்கள். 100கணக்கான இடங்கள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. யாருனாலும் வரலாம். ரீத்துக்குரியவர்களே, வந்து ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரில் வாழலாம் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, சீக்கிரமாக அதுக்கு வலது பக்கத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இடத்துல நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அவர்கள் படிக்கிற ஸ்கூலையும் கட்டணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறோம். எப்பொழுது அந்த காலம் வரும், அந்த 3 ஏக்கர் இடத்தை வாங்கி போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் ஸ்கூல் கட்டாமல் வெறுமையாகவே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அதற்காக கருத்தாய் ஜெபிக்கும்படியாக, அனாதை பிள்ளைகளுக்கான இல்லை எழும்பும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அதை அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே நடக்கிற கூட்டங்களில் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல். அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார்.
அப்படி அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கில் படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாக இருந்தது. பார்த்தீங்களா, கிதியோன் வெறும் 300 பேரை வைத்துக்கொண்டு வெட்டுக்கிளிகளைப் போல கணக்கற்ற நம்பர்ல திரளாக குவிந்து கிடக்கிற புழுத்து கிடக்கிற அந்த மீதியானியர்களை ஜெயிக்கும்படியாக யுத்தம் பண்ணும்படியாக போறார். வெறும் 300 பேர் அவங்க அவ்வளோ வெட்டுக்கிளிகளை போல கொளுத்து கிடக்கிறாங்க, திரளாய் கிடக்கிறாங்க, படுத்து கிடக்கிறாங்க. நீ போ, அவைகளை முறியடி என்று சொல்லும் பொழுது அவர் வெளியே சந்தோஷமா தைரியமா இருந்தார், உள்ள பயப்படுறார். அதனால் அவருடைய பயத்தை நீக்கும்படியாக நடுச்சாமத்தில் நீ போ, 2 பேரும் பேசுவாங்க, சொப்பனத்தை குறித்து சொல்லுவாங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே நீ தைரியப்படுவா என்று ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி போ என்று பாதி ராத்திரியில் அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதையும், அவரை எப்படியாக ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார் என்பதையும், அதற்கு என்ன காரியங்களை சம்பவிக்க செய்கிறார் என்பதையும் இந்த இடத்துல காண்கிறோம். லட்சம் அமலேக்கியர்களை, கிழக்கத்திய புத்திரர்களை, மீதியானியர்களை வெறும் 300 பேரை வைத்துக்கொண்டு நீ வெற்றி பெறலாம் என்கிற அந்த ஒரு புதிய ஒரு டாக்டரினை ஆர்டர் கொடுத்து, ஒரு வியக்கத்தக்க ஒரு வார்த்தையை கொடுத்து அங்கே அவர் கிதியோனை அனுப்பினாராம். வெறும் 3000 ரூபாய் சம்பளத்தை வைத்துக்கொண்டு, 10,000 ரூபாய் சம்பளத்தை வைத்துக்கொண்டு நீ பெரிய வீடு கட்டி விடுவாய், நீ பெரிய கார்களை வாங்கி விடுவாய், நீ விவசாய தோட்டங்களை வாங்கி விடுவாய், நீ ஷேர் மார்க்கெட்டில் கோடியாக இன்வெஸ்ட் பண்ணுவாய் என்று சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். அநேகரை படிக்க வைப்பாய், அநேகருக்கு நீ உணவு கொடுப்பாய், அநேகருக்கு திருமணம் செய்து வைத்து கொடுப்பாய், அநேக ஸ்கூல்களை கட்டுவாய், ஹாஸ்பிட்டலை கட்டுவாய். வெறும் 10,000 சம்பளத்தை வைத்துக்கொண்டு இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும், இல்லை 3000 சம்பளத்தை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை போலத்தான் ஆண்டவர் இங்கே இவரிடத்துல கொஞ்சம் வீரர்களை வைத்துக்கொண்டு பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார். நாம் நம்முடைய ரிசோர்ஸஸே பார்க்குறோம், நம்முடைய சம்பளத்தையே பார்க்குறோம், நம்முடைய பலனையே பார்க்குறோம், நம்முடைய தைரியத்தை பார்க்குறோம், நம்முடைய வருமானத்தை பார்க்குறோம், நம்முடைய வயதை பார்க்குறோம், நம்முடைய பராக்கிரமத்தை பார்த்து எனக்கு வயதாகி விட்டதே, ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் மங்களாய்க்கிறோம். ஆனால் ஒன்றுக்கும் உதவாத நம்மை வைத்து, தள்ளாடி நடக்கிற நம்மை வைத்து, இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமும் குப்பையுமா எண்ணப்படுகிற நம்மை வைத்து, ஆகாதவன் தள்ளப்பட்ட நம்மை வைத்து ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளில் இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றவராக இருக்கிறார். உங்களை ஆகாதவன் என்று தள்ளி இருக்கலாம், ஆகாதவன் என்று சொல்லி தள்ளி இருக்கலாம், உங்களை அற்பமாய் பார்க்கலாம், கேவலமாய் பேசலாம், உங்களை பார்த்தாலே அநேகருக்கு அருவருப்பாக தோன்றலாம். ஆனால் உங்களை வைத்துதான் இந்த லட்சம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அநேகருக்கு மீட்பு கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசைப்படுகிறவராக அவர் இருக்கின்றார். அவர் தன்னுடைய மகிமையை எவருக்கும் கொடுக்காத ஒரு தெய்வமாய் இருக்கிறபடியினாலே அவர் எளியவனும் சிறியவனுமாய் எளிமையுமான உங்களை அவர் தெரிந்து கொண்டு, அவர் குப்பையும் புழுதியிலும் கடக்கிற உங்களை தெரிந்து கொண்டு, பைத்தியம் என்று சொல்லி எண்ணப்படுகிற உங்களை வைத்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக, பலவான்களை பராக்கிரமசாலிகளை வெட்கப்படுத்தும்படியாக உங்களை அனுப்புகின்றவராக இருக்கின்றார். இவன் ஒன்றுத்துக்காக மாட்டான், இவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, இவ்வளோ பெரிய காரியங்களை செய், இந்த லட்ச ஜனங்களை விரட்டு, நீ இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யணும்ப்பா, நீ இவ்வளோ பெரிய காரியங்கள் எனக்கு செய்யணும்ப்பா, உன் மேலே தான்ப்பா என் திட்டமே இருக்கு என்று நம்மை பார்த்து அவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுபவராக, நம்மை புதிய காரியங்களை செய்ய சொல்லுபவராக அவர் இருக்கின்றார். இதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தீர்களா? பாதி ராத்திரியில் சொப்பனம் ஒருத்தன் தூங்கி முடிச்சு ஜாமம் காக்கிறவன் வந்து சொப்பனம் சொல்லுவான், அதுக்கு இன்னொருத்தர் வியாத்தியானோ இந்த அர்த்தத்தை சொல்லுவான், நீ போய் கேளு, அப்பொழுது உன்னுடைய விசுவாசம் பலப்படும் சொல்லி சொல்றாரு. பாதி ராத்திரியில் நீ எழுந்து போ. நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், சரி காலைல போய் கேட்குறேன்ப்பா, பாதி ராத்திரி தூங்க வேண்டிய நேரம் இல்லையா, டயர்டாக இருப்பேன், காலையில் பார்க்கலாமா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல பாதி ராத்திரி போகிறது, எதுக்குப்பா இப்படி பாதி ராத்திரிலாம் இனி போக சொல்கிறீங்க, நான் ஒரு பலகீனமான பாண்டோன்னு உமக்கு தெரியாதாப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒருவர். ஆனால் கிதியோனு பாதி ராத்திரியில் அவர் சொல்லணும்னு டக்குன்னு எந்திரிச்சு அவர் போகிறார். தூக்கத்தை கெடுக்கணுமா, இல்லைனா கொஞ்சம் லேட் பண்ணணுமா அப்படிலாம் அவரெலாம் எதுலையும் யோசிக்கலை, உடனே போடும். ஆண்டவர் சொன்னால் உடனே அந்த ராத்திரியில் அவர் எந்திரிச்சு போகிறார். அதுதான் அந்த இம்மீடியட் ஒபீடியன்ஸ்.
நம்ம உடனடியாய் கீழ்ப்படிவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருவதாக இருக்கிறது. நம்மகிட்ட ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கலாம், வருமானம் கம்மியாக இருக்கலாம், யாருமே நமக்கு இல்லாமல் இருக்கலாம், இந்த உலகத்தின் பார்வைக்கு நம்ம அற்பமானவர்களாக அருவருப்பானவர்களாக இருக்கலாம், நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கத்தை வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் சொல்கிறதுக்கு உடனடியாக கீழ்ப்படியப்படுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை உடனே கீழ்ப்படிங்க. இம்மீடியட்லி யூ பிகின் டு ஒபே த லார்ட். யூ ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு ஒபே த லார்ட் இம்மீடியட்லி. கர்த்தர் சொல்லிட்டாரு, உடனே செய்வேன். நான் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க மாட்டேன், நாளாரணைக்கு வரைக்கும் காத்திருக்க மாட்டேன், இப்பவுமே செய்வேன். எனக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒரு மந்திரம், நான் அதை உடனடியாக நான் கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் உங்களை பயிற்சிவித்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். உங்களை யாரும் அசைக்க முடியாது. மிகப்பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் கவலைகளையே பார்த்து கொண்டிராதிருங்கள். உங்களை மக்கள் இப்படி கேவலமா பேசுறாங்களேன்னு சொல்லி நினைக்காதிருங்கள். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு சில சின்ன கட்டளைகளை கொடுப்பார். அற்பமான காரியங்களை செய்ய சொல்லுவார். ஒரு எளிதான காரியத்தை செய்ய சொல்லுவார். போய் கேளுப்பா, அவங்க பேசுறத கேளுப்பாங்கிறது ஒரு எளிதான காரியம். அப்படிதானே கிதியோன்ட்ட ஆண்டவர் சொன்ன காரியம், அவங்க 2 பேரும் பேசுவாங்க, அதை போய் கேளுப்பா, அது ஒரு அற்பமான காரியம். அந்த அற்பமான காரியத்தை நீங்க போயிட்டு நீங்க செய்வீங்கன்னா, உடனடியாக கீழ்ப்படுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீங்க. நடுச்சாமத்துல ஜாமக்காரன் மாட்டுகிற பொழுது காரியத்தை பேசிக்கிட்டாங்க. கிதியோன் அங்க போனாரு. கர்த்தர் ஒருவேளை பாதிராத்திரி உங்களை எழுப்பி விடுறாரு, 3 மணிக்கு 2 மணிக்கு 1:30 மணிக்கு எழுப்பி விடுறாருன்னா உடனே நீங்க ஆண்டு சத்தத்தை கேட்குறீங்களா? இல்லை நீங்க ஒரு ஜாமக்காரனாக இருக்கிறீர்களா? ஜாமக்காரன் என்றால் தூங்கக்கூடாது. அவர்கள் கண் விழித்து ஏதாவது ஆபத்து வருகிறதா, பொல்லாத மனிதர்கள் வர்றாங்களா, படைகள் வருகிறதா, எதிர் நாட்டவர்கள் வராங்களான்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜாமக்காரர்கள் தூங்கிட்டாங்கன்னா நாடே அழிந்து போய்விடும். நீங்க உங்க குடும்பத்துக்காக ஜாமக்காரர்களாக, உங்கள் ஊழியத்துக்கான ஜாமக்காரர்களாக, உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்காக, கெட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்காக ஜாமக்காரர்களாக இரவு முழுவதும் கண் விழிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கீங்களா? எல்லா நாளும் அப்படி முழிக்கணும் அவசியம் இல்லை. சில நாட்கள் ஆண்டவர் இன்றைக்கு நீ கண் விழித்து ஜாமக்காரனாக இரு. உன் குடும்பத்துக்காக இன்றைக்கு கண் விழித்து நீ ஜெபம் பண்ணு. இல்லைன்னா இந்த ஏழை மக்களுக்காக கண் விழித்து ஜெபம் பண்ணு. சர்ச்சில் இத்தனை பேர் வராங்க, இவங்களாம் இவ்வளவு பாடுகளில் இவ்வளவு கஷ்டங்கள்ல இருக்காங்க, மகனே நீ இவர்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னாருன்னா நீங்க ஜாமக்காரனாக இருப்பீர்களா என்று நான் கேட்கும்படியா விரும்புகிறேன். ஐயா, நான் ஒரு ஜாமக்காரன். நீங்க ஜாமக்காரனா என்னன்னு அது அர்த்தமே தெரியாம யாரெல்லாமோ பேரை வச்சிருக்காங்க. இல்லை, வெளித்திருந்து ஜெபிக்கிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், கவனமாய் இருக்கிறவர்கள், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், கவனமாய் டெலிஜென்டாக தன் டியூட்டியில இருப்பவங்க, அவங்கள தான் ஜாமக்காரன் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். எனவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரணும், நம்ம உயர்த்தணும், நம்மள லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமும் வைக்கணும், நம்ம மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், எல்லாம் உண்டுங்க. ஆனால் அதுக்கு முன்பதாக நாம் உடனடியாக கீழ்ப்படிப்பவர்களாக, ஜாமக்காரர்களாக, கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை ஆர்வமாய் போய் கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நான் ஊழியக்காரர்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம செய்தி கொடுக்க ஆரம்பிக்க நேரமே இருக்காது. நம்ம செய்தி எப்படி கொடுக்கறதா நம்ம யோசித்துட்டே இருப்போம். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நீ செய்தி கொடுத்தது போதும், நீ கொடுத்துட்டல வந்து உட்காரு, தொலைக்காட்சியை பாரு, யூடியூப்பை பாரு, அந்த ஊழியக்காரர் பேசுகிறார்ல நீ கேளுன்னு சொல்லி நம்மளை உட்கார வச்சு செய்தி கொடுக்குற ஊழியக்காரர்களை கேட்க வைப்பார். அதன் மூலமாக சில வார்த்தைகளை பேசுவார். சில நேரங்களில் நம்ம கேட்கும் பொழுதுதான் அங்கே ரட்சிப்பு உண்டாகும். கிதியோனுக்கு அதை கேட்க போன பொழுதுதான், அந்த காதை அவர் பயன்படுத்திய பொழுதுதான், அவர் காது கேட்குற காதாக இருந்ததுனால தான் அந்த நாளில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது, தைரியம் வந்தது, ஒரு துவக்கம் வந்தது என்பதை நாம் மறக்கவே கூடாது. நம்முடைய காது கேட்குற காதாக இருக்கணும். நம்முடைய காது எப்பொழுதுமே அது ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற காதாக இருக்கணும். ஆண்டு சத்தத்துக்கு சந்தோஷமாக செவி கொடுக்கிற காதாக இருக்கணும். ரோட்டில் அங்கங்கே போகும்போது ஒரு கிறிஸ்தவ பாடல் கேட்குன்னா, ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் மணி அடித்து வசனம் சொல்லுதுன்னா, ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், என் காது எவ்வளவு அதை ஆர்வமாய் கேட்கும் தெரியுமா? அவங்க யாராவது இருந்துட்டு போட்டோம், எந்த சபையாகவும் இருந்துட்டு போட்டோம், எந்த ஊர்க்காரங்களாக இருந்துட்டு போட்டோம், அது முக்கியம் இல்லை. எங்கள் அப்பாவுடைய ஆலயம், எங்கள் அப்பாவுடைய சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆர்வமாக கேட்பேன். காது கேட்குற காதாக இருக்கணும். கிதியோனுடைய காது கேட்குற காதாக இருந்தது. ஒரு உதவிக்காரனை கூப்பிட்டுட்டு 2 பேரும் போகிறாங்க. போன உடனே அவங்க என்ன பேசுனாங்க பாருங்க. நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். கிதியோன் வந்த பொழுது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த
ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்த பொழுது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இது சேனை அனைத்தையும் கையிலே ஒப்பு கொடுத்தார். வா, எவ்வளவு அருமையான ஒரு சொப்பனம். இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க, காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்றான். அவங்க 2 பேருக்குமே கிதியோன் இதை கேட்டுட்டு இருக்கான்னு தெரியாது. தான் கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். காட்ஸ் டூயிங் இட் இஸ் மார்வலஸ் இன் அவர் ஐஸ். அதிசயமே ஒரு நடத்துதலே. இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்க பேசுறது கிதியோன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு அற்புதமான தேவன், அவ்வளவு அற்புதமா அவனை சொல்லி கூட்டு வந்திருக்காரு. அங்க ஒருத்தையும் சொல்றான், ஐயா, எபிரேயர்கள்ட்ட இருந்து இஸ்ரவேலிருந்து ஒரு பெரிய வார்கோதுமை அப்பம் சுட்டுட்டு, இந்த வார்கோதுமை அப்பம் அப்படி உருண்டு வந்தது. அது மீதியானுடைய கேம்புக்குள்ளே வந்துச்சு. வந்த உடனே அவங்க கூடாரங்கள்லாம் கவிழ்த்து போட்டுருச்சின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான சொப்பனத்தை அங்கே அந்த பாதிராத்திரில் ஒருவன் சொல்வதை காண்கிறோம். ஒரு பெரிய யானை வந்துச்சு, அந்த கூடாரத்தை கவிழ்த்து போட்டுச்சு. பெரிய ஒரு படை வந்தது, கூடாரத்தை கவிழ்த்து போட்டது அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை என்று நாம் சொல்லலாம். நமக்கு அது வியப்பை கொண்டு வராததாக இருக்கலாம். ஆனால் இங்கே இந்த சொப்பனத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு உருண்டு வந்தது. வார்கோதுமை அப்பம் இவ்வளோ பெருசாக இருக்குமா, அல்லது இவ்வளோ பெருசாக இருக்குமா, இல்லைன்னா இவ்வளோ பெருசாக இருக்குமா? அது உருண்டு உருண்டு வந்து ஒரு பெரிய கூடாரத்தை கவிழ்த்து போட முடியுமா? முடியாதல்லவா? அப்படி என்றாலும் சொப்பனத்தில் அவன் கண்ட பொழுது அந்த வார்கோதுமை அப்போ சின்ன அப்பம் பெரிய அப்பமாக மாறி 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 பெரிதாக மாறி 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 அது அப்படியே உருண்டு 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 வந்து அந்த கூடாரத்தை கவிழ்த்து போடுகிற அளவுக்கு வல்லமை படைத்ததாக இருந்தது. அது ஒரு வினாடியில் அதை கவிழ்த்து போட்டது. அப்பொழுது அந்த மனிதன் அதை கண்டு ஆச்சரியப்பட்டான், அதிர்ச்சி அடைந்தான் என்று நாம் காண்கின்றோம். ஒரு கூடாரத்திற்குள்ளாக சுடப்படுகிற ஒரு வார்கோதுமை அப்பம், வயிற்று பசிக்காக, வயிற்றை நிரப்புவதற்காக, ஒரு மனிதனுக்கு ஒரு போஷாக்கை கொடுப்பதற்காக, ஒரு சமையல்காராலே பொறிக்கப்படுகிற அந்த வார்கோதுமை அப்பம், சுடப்படுகிற வார்கோதுமை அப்பம், அது ஒரு யுத்த ஆயுதமாக மாறி அது ஒரு பெரிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு மகத்துவமான ஆயுதமாக தேவனுடைய கரத்திலே ஒரு பயங்கரமான கிரியையாக கருவியாக இருந்து அது மிகப்பெரிய எதிரிகளை தள்ளிவிட்டது என்று சொல்லி காண்கிறோம். எவ்வளவு வியத்தகு சொப்பனமாக இது இருக்கிறது பாருங்க. தேவனுடைய ஞானத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் எதை எப்பொழுது செய்வார், எப்படி செய்வார், யார் மூலமாய் செய்வார், எந்த சனப்பொழுதில் செய்வார் என்பதை எவனாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதன் மூலமாக வெற்றி கொடுப்பார், யார் மூலமாக வெற்றி கொடுப்பார், உங்களுக்கு எதிராளிகளாய் இருக்கிறவருடைய கூடாரத்தை எதன் மூலமாய் கவிழ்த்து போடுவார், சாத்தானுடைய கிரியைகளை எப்படி கவிழ்த்து போடுவார், உங்கள் வியாதியை எப்படி உங்களை விட்டு கவிழ்த்து போடுவார், கடன் பாரங்களை எப்படி கவிழ்த்து போடுவார் உங்களுக்கு தெரியாது. எப்படியோ ஒரு அப்பம் வரும், அந்த நிமிடத்தில் உங்கள் பிரச்சனை எங்கு தீர்க்கப்படும் என்பதுதான் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிற காரியம். வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்தது, அது பலனடைந்தது, அது வேகமாய் வந்து அந்த கூடாரத்தை கவிழ்த்து போட்டது என்கிற சொப்பனம் நமக்கு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது அல்லவா? நான் உனக்கு முன்பாக குளவிகளை அனுப்புவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். எதிரிகளை வீழ்த்தும்படியாக நீ போருக்கு முன்னாடி என் பட புறப்பட்டு போ, குளவிகளை வைத்தவரை கடிக்க வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். தண்ணீரினாலே செங்கடலினாலே அவர் அங்கே பார்வோனுடைய சேனையை மூடி போட்டு கொன்று போட்டார். பார்வோனுடைய சேனைகளை வெறும் தண்ணீரினாலே அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு துளி ரத்தம் கூட சிந்தவில்லை, ஒருவர் கூட இறந்து போகல, எதிராளிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டு போனார். தேவன் எதை ஆயுதமாக பயன்படுத்துவார் என்பது யாருக்குமே தெரியாது, எப்படி யுத்தங்களை செய்வார் என்பது தெரியாது. ஆனால் அந்த ஆயுதங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வருவதாக, மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாதி ராத்திர சொல்றார், வார்கோதுமை அப்ப உருண்டு வந்து தள்ளி போட்டுச்சுப்பா. உடனே அதை கூட இருந்தவன் அதை வியார்த்திய சொல்றான், அர்த்தத்தை சொல்றான், இல்லப்பா வேற ஒண்ணுமே இல்லை, இது இஸ்ரவேலனாகிய கிதியோனுடைய பட்டயம், அது அவன் மூலமாக ஆண்டவர் இந்த மீதியானியர்களை கிழக்கத்திய புத்திரரை வீழ்த்தி போட்டார், ஆண்டவர் அவன் கையிலே இந்த சேனையை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதை அங்க கிதியோன் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தார். இவன் சொப்பனத்தை சொல்றான், உடனே அவன் அர்த்தத்தை சொல்றான், அடுத்தவன் அர்த்தத்தை சொல்றான். நம்ம கதை முடிஞ்சுது, நம்ம கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் கிதியோனுடைய கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொன்னார். எதிராளிகளே தங்களுடைய வீழ்ச்சியை குறித்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்றாங்க.
ஆண்டவர் கிதியோனுக்கு வெற்றி கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. யுத்தம் ஆரம்பிக்கல, கவனிக்கணும். லிசன், the war has not started, the battle has not started, it's going to start tomorrow or in a very few minutes going to start, but right now they declared the result. முடிஞ்சிருச்சு, நம்ம கதை முடிஞ்சிருச்சு, நம்ம ஆட்டம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் கிதியோனுடைய கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி அவங்க ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டாங்களா? எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீர்களா? யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே யாருக்கு வெற்றி என்பதை ஆண்டவர் முடிவு செய்து விடுகிறார். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். பிசினஸ் பண்ற ஐயா, வேலை செய்கிற தம்பி, படித்து கொண்டிருக்கிற மகளே, குடும்ப தலைவியா இருக்கிறவர்களே, ஊழியம் செய்பவர்களே, நாம புறப்படுறதுக்கு முன்னோட்டியே நம்முடைய ஆண்டவர் புறப்பட்டு போறார். வார்கோதுமை அப்பங்கள் புறப்பட்டு போகின்றன, உருண்டு போகின்றன. எதிராளிகளை கர்த்தர் கவிழ்த்து போடுறார். அது மாத்திரமல்ல, நமக்கு மிகப்பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னோட்டி ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விடுகிறார். நாம கஷ்டப்பட்டு 5 ரூபாய் சேர்த்து 10 ரூபாய் சேர்த்து குருவி போல 100 ரூபாய் சேர்த்து 200 ரூபாய் போல சேர்த்து வாழலாம். இந்த பணத்தை வைத்து என்னைக்கு நான் வீடு கட்ட போறேன், என்னைக்கு இடம் வாங்க போறேன், ரேட்டு விலைவாசி ஏறிக்கிட்டே போறேன். ஒரு அண்ணன் சொன்னாங்க, வாரத்துக்கு வாரம் ரியல் எஸ்டேட்டுடைய ரேட்டு கூடிட்டே போகுது. நிலங்களுடைய ரேட்லாம் அப்படி கூடுது. 5 லட்சம் 8 லட்சம் ஒரு சென்ட்டுங்கிறதுலாம் சாதாரணமாக போச்சு. அன்னைக்கு ஒரு அண்ணன் சொன்னாங்க 70 லட்சம் ஒரு சென்ட் அப்படின்னாங்க. ஒரு இடத்துல அவ்வளோ ரேட்டு கூட்டிகிட்டு போகுங்க. நான் எப்படி 100 ரூபாய் 200 ரூபாய் சேர்த்ததை வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன்னு நினைக்கலாம். நீங்கள் ஒரு வார்கோதுமை அப்போ மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் தள்ளி போட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. எல்லாத்தையும் வாங்கி கட்டி குடியிருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அவர் அதிசயங்களை தேவன். இந்த நாளிலே உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார் ஆண்டவர். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்வில வீடு கட்டுற காரியங்கள்ல, இல்லைன்னா பிசினஸை கட்ட போற காரியங்கள்ல, மிகப்பெரிய தொழிற்சாலைகளை, ஃபேக்டரிஸை கட்ட போற, இண்டஸ்ட்ரியை உருவாக்க போற காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்ய போறார். 1000 ஜனங்களை உங்களுக்கு வேலைக்காரர்களாக கொடுக்க போறார். ஆண்டவர் கிதியோன் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். நாம எல்லாம் தோத்து போயிட்டோம் அவங்க முதல்லயே சொல்றாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தர் நம்ம எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கிறிஸ்து உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒன்றும் இல்லாத அன்பு மகனே மகளே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லிட்டே இருங்க. அப்பொழுது மாபெரும் வெற்றியை நீங்க காண்பீங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்படி அவங்க 2 பேரும் பேசினவன கிதியோன் என்ன செய்தார் பாருங்கள். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 15வது வசனம். கிதியோனது சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்ட பொழுது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பணிஞ்சுக்கிறார், வெல்லப்படுறார். வாங்க எல்லாம் எந்திங்க, நம்ம போவோம். ஆண்டவர் நமக்கு யுத்தத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்துட்டார், நமக்கு தான் வெற்றின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து புறப்படுற அந்த அக்கினி அப்படி பாஸ் ஆகுது. 300 பேரும் வந்து மாபெரும் வெற்றியை பெற்றார்கள் என்று சொல்லி காண்கிறோம். அந்த ஒரு சம்பவம், அந்த 2 பேர் பேசின அந்த காரியம், ஒரு சொப்பனமுடைய வியார்த்தி மிகப்பெரிய தைரியத்தை கிதியோனுக்கு கொண்டு வந்தது, உற்சாகத்தை கொண்டு வந்து 300 பேர் அழைச்சிட்டு வர, சண்டை போடுறாரு. லட்சம் அந்த மீதியான் வெட்டி கொல்லப்பட்டார்கள். இஸ்ரவேலுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது. கிதியோன் மிகப்பெரிய கதாநாயகனாக உருவெடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ப முடியாத காரியங்களை நீங்கள் இந்த நாட்களில் காண்பீர்கள். உங்கள் மூலமாக தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். கவலையே படாதீங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பெரியவர். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். மிகப்பெரிய அற்புதங்களை இந்த நாட்களில் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மூலமாக தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அற்பமாக எண்ணப்படுகிற, மிக குறைந்த சம்பளம் உடைய, மிக குறைந்த வருமானம் உடைய, வருமானமே இல்லாமல் இருக்கிற உங்கள் மூலமாக தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்கிற நற்செய்தியை உங்களுக்கு நான் இந்த நாளிலே அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். கவலையப்படாதீங்க, இதை குறிச்சும் ஒரி பண்ணாதீங்க. கர்த்தர் கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. அப்பொழுது கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். கிதியோனின் குறித்து சொல்லப்பட்ட அந்த சொப்பனம், வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து மீதியாருடைய கூடாரத்தை கவிழ்த்து போட்டது, அதுபோல கர்த்தர் உங்களுக்கும் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட, மிகப்பெரிய வெற்றியை உண்டு பண்ண, நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த புதிய நாளிலும் கூட புதிய சத்தியத்தை கொடுத்தீங்கப்பா.
எங்களுக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறீங்க, அதிசயங்களை காண பண்ணுறீங்க. எங்களுக்காக நீங்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிறீங்க. எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க, எங்களை தைரியப்படுத்துகிறீங்க, நம்பிக்கை எங்களுக்குள்ளே நீங்கள் விதைக்கிறீங்க, நீ போன்னு சொல்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக உடனடி கீழ்ப்படிதலை எங்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அதற்கு கீழ்ப்படிய, எங்கள் கடமை அன்றன்றைக்குரிய கடமை அன்றைக்கே செய்ய ஆண்டவரை நீங்கள் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. அன்றைக்கு படிக்கிற பாடத்தை அன்னைக்கு படிக்கணும், அன்னைக்கு ரீட் பண்ண வேண்டிய பைபிளை அன்னைக்கு ரீட் பண்ணிடணும். அவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், 2.5 மணி நேரம் ஜெபிக்கணும்னா கண்டிப்பாக அன்னைக்கு ஜெபிச்சிடணும். ஆண்டவரே, அதுபோல அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நம்முடைய பார்த்து பிடித்து கண்ணீரோடு மன்றாடுகிறோம் ராஜா. இறைவா, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வார்கோதுமை அப்பங்கள் உருண்டு வருவதாக. வீட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கிற பிள்ளைகள், இந்த உலகத்தின் பார்வையில் அறியப்படாத பிள்ளைகளை, கதாநாயகர்களை மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு உரிய பலனை கொடுப்பீராக. உடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக செல்வதாக. ஆண்டவர் மிகப்பெரிய நன்மைகளை செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக என்று கெஞ்சுகிறோம். யா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அன்று இதுவரைக்கும் இந்த பூமியில் நடந்திராத காரியங்களை கர்த்தர் நீ செய்ய போகிறீர். உடைய பிள்ளைகள் மூலமாய் செய்ய போகிறீர். அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர், அவர்களை உயர்த்தப் போகிறீர். அதற்காக நன்றி. இது நாளிலும் கூட கர்த்தாவே, உடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், புண்ணாக இருந்தாலும், கட்டியாக இருந்தாலும், இல்லைன்னா வேதனையாக இருந்தாலும் இப்பொழுதே மறையட்டும். செயல்படாத அவயங்கள் இப்பொழுதே செயல்படட்டும். ஏசப்பட உயிர்த்தெழுந்த வல்லமை வியாதியஸ்தர்களை புகரட்டும். சாப்பிட முடியல, தூங்க முடியல, எனக்கு எப்போ பார்த்தாலும் வாமிட்டாக வருது, கைகாலில் வீக்கமாக இருக்குது, மெலிஞ்சு போச்சு, பலகீனமாக இருக்குன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி இழந்து போல பலனை கொடுத்து ஆண்டவரை பரிகாரியே, ஓராபா கராபால உபகாரியே, யெகோவா ராஃபாவே, சுகந்தரும் தெய்வமே, அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியத்து வியாதியை விளக்குபவரே, ஏத்திரலுக்கு வரவழைத்த வாதைகளை உன்மீது வரவழைப்பது இல்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னவரே, எல்லா வியாதியை நீக்கி போட்டும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. அப்படி ஆயுசு காலங்களை பெருக பண்ணுங்க. மரண கண்ணிகள் தெரித்து போகும்படியே செய்யுங்க. பொருளாதார நெருக்கடிகளை சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், போட்டி நிறைந்த உலகம், ரேட்டு விலைவாசி, லேண்ட் ரேட்லாம் எக்கச்சக்கமாக ஏறிட்டு போகுது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஆண்டவரை எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்து தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரை, நம்பிக்கையற்ற பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாருங்க. வாழ விருப்பம் இல்லாத பிள்ளைகள், தற்கொலை எண்ணங்களோடு இருப்பவர்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் நீக்கி போடுங்க. ஆண்டவரை, வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. அன்பின் தெய்வமே, வயதான காலத்தில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. நாசரேத் அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு. அங்கே அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே கர்த்தாவே தோத்திரையா, அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கட்ட வேண்டுமே, அதற்கும் சீக்கிரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறவங்க, அறிமுகப்படுத்துகிறவங்க, நேசிக்கிறவங்க, ஜபத்தால காணிக்கல் தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இரட்சகா, உமக்கு எல்லா துதிகளும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.